அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். என் பேர் ராஜு. நான் ஐஐடி ஹைதராபாத்தில் படிச்சிருக்கேன். இந்த வீடியோல 6ஆம் வகுப்பிற்கான அறிவியல் பாடத்தில் வைட்டமின்களின் ஆதாரங்கள், அதாவது எந்தெந்த வைட்டமின்கள் எந்தெந்த உணவுப் பொருட்களிலிருந்து பெறப்படுகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். இந்த வீடியோவிற்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா NCERT 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருந்து பேஜ் நம்பர், அதாவது பக்க நம்பர் 12ஆம் பக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் நம்ம வைட்டமின் ஏ நிறைந்த உணவுப் பொருட்களை பத்தி பார்ப்போம். வழக்கமா வைட்டமின் ஏ பாத்தீங்கன்னா கீழே வரும், அதாவது கீழே காண்பிக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களிலும் வைட்டமின் ஏ நிறைந்து காணப்படுகிறது. முட்டைகள், அதாவது பாத்தீங்கன்னா முட்டையிலும் வைட்டமின் ஏ இருக்கு. கேரட், அடுத்தபடியா பால் பொருட்கள், கோசு, பப்பாளி, மீன்கள். அதாவது இந்த உணவுப் பொருட்கள்ல வைட்டமின் ஏவானது அதிகமாக நிறைந்து காணப்படுகிறது. வைட்டமின் யார் யார் ஏ குறைபாடு உள்ளவர்கள் இந்த உணவுப் பொருட்களை உட்கொண்டா அதாவது சரி பண்ணலாம். அந்த வைட்டமின் ஏ குறைபாடுகளை இந்த உணவை உட்கொண்டு சரிப்படுத்தலாம். அடுத்தபடியா வைட்டமின் பி நிறைந்த உணவுப் பொருட்கள், அதாவது வைட்டமின் பி பாத்தீங்கன்னா பொதுவா அரிசி, கோதுமை, கல்லீரல், இந்த 3 வகையான உணவுப் பொருட்களையும் வைட்டமின் பி அதிகமாக நிறைந்து காணப்படுகிறது. யார் யாருக்கெல்லாம் வைட்டமின் பி குறைபாடு இருக்கிறதோ அவங்கெல்லாம் இந்த உணவுப் பொருட்கள் உட்கொண்டா அந்த குறைபாடுல இருந்து நீங்கலாம். சோ வைட்டமின் பி குறைபாடு உள்ளவர்கள் மேலே குறிப்பிட்டுள்ள அரிசி, கோதுமை, கல்லீரல் போன்ற உணவுப் பொருட்களை உட்கொண்டு அதன் குறைபாடுகளை சரி செய்யலாம். அடுத்தபடியா வைட்டமின் சி நிறைந்த உணவுப் பொருட்களை பற்றி பார்ப்போம். வைட்டமின் சி பொதுவாக பாத்தீங்கன்னா பழங்கள்ல இருந்தும் காய்கள் இருந்தும் பெறப்படுகிறது. அதாவது பழங்கள் பாத்தீங்கன்னா கொய்யா பழம், எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம், தக்காளி பழம், நெல்லிக்காய், பச்சை மிளகாய் ஆகிய இங்க குறிப்பிட்டுள்ள காய்கறிகளிலும் பழங்களிலும் வைட்டமின் சி அதிகமாக நிறைந்து காணப்படுகிறது. வைட்டமின் சி குறைவு உள்ளவர்கள் இந்த உணவுப் பொருட்களை உட்கொண்டு அதன் குறையை நிவர்த்தி செய்யலாம். அடுத்தபடியா வைட்டமின் டி பத்தி பார்ப்போம். வைட்டமின் டி பாத்தீங்கன்னா பால், முட்டை, மீன், வெண்ணெய், கல்லீரல் ஆகிய உணவுப் பொருட்களிலிருந்து பொதுவாக பெறலாம். மேலும் இயற்கையாகவும் வைட்டமின் டி பெறலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய ஒளியிலிருந்து நம்ம உடலானது வைட்டமின் டி தயார் செய்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா இது வைட்டமின் டி ஆனது 2 வகையா நம்ம உடம்புக்கு பெறலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா உணவுப் பொருட்கள் மூலமாகவும், அடுத்தபடியா சூரிய ஒளியிலிருந்தும் நம்ம வைட்டமின் டி பெறலாம். சோ வைட்டமின் டி யார் யாருக்கெல்லாம் குறை இருக்கோ அந்த குறையை நிவர்த்தி செய்யணும் இங்கு குறிப்பிட்டுள்ள உணவுப் பொருட்களையும் மேலும் சூரிய ஒளியில் இருந்தும் நாம வைட்டமின் டி பெறலாம். அதாவது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வைட்டமின்களுக்கான ஆதாரங்கள் பற்றி பார்த்தோம். அதாவது வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் டி எந்தெந்த பொருட்கள் இருந்து நம்ம பெறப்படுறோம் அப்படி என்பதை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம். நன்றி.